இது உங்க சட்டை தானுங்களா? இது கூட அந்த வெள்ளை அட்டை பார்த்தானுங்க நான் கண்டுபிடிச்சேன். நடந்து முடிஞ்ச அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் வந்திருந்தாரு. இந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் வந்திருந்தாரு. இந்த புது சட்டையில எல்லாம் காலருக்கு கீழே ஒரு அட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த அட்டையை கூட எடுக்காம தான் சட்டையை போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க வந்திருந்தாரு, அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. இவரு இத மாதிரி ஷர்ட்டை போட்டிருக்கிறத அங்க இருக்கக்கூடிய யாருமே கவனிக்கவே இல்லையா? இதுல ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல ரெடி ஆயிட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. ஆபீஸ்ல ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாரு. முதல்வர் ஸ்டாலினை சுத்தி எப்பவுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, உதவியாளர்கள் இருப்பாங்க. அவரை சுத்தி எப்பவுமே அவ்வளவு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர் கார்ல தான் டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. வீட்டுல இருந்து ஆபீஸ் போகும்போதும் சரி, ஆபீஸ்ல இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்திருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே ஒரு கார்ல தான் போயிருப்பாரு. அப்படி இவரு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த டிரைவர் கூட இந்த அட்டையை பார்த்திருக்க மாட்டாரு. என்னங்க இதெல்லாம், என்னது இதெல்லாம்? வீட்லயும் யாரும் கவனிக்கல, ஆபீஸ்க்கு வரும்போது அங்கேயும் யாரும் கவனிக்கல, கார்ல வரும்போது கவனிக்கல, இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்காரு, அங்கேயும் யாரும் கவனிக்கவே இல்லை. அட்டையோடு இருக்கக்கூடிய சட்டையை போட்டுக்கிட்டு தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலயுமே சுத்தி இருக்காரு. சட்டையில இருக்கக்கூடிய அட்டையே கவனிக்காதவர் எப்படி தமிழக மக்களை கவனிப்பாரு? தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்களை எப்படி இவரு கொடுப்பாரு? ரைட்டு, இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைங்க. பொங்கல் இந்த தை 1 இது வந்தாலே போதும், ஒரு சில புரட்சி போராளிகள்லாம் ஓடி வந்துருவானுங்க. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல நமக்கு தமிழ் புத்தாண்டு, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாதிரி வளர்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்துரும். அதே மாதிரி இப்பவும் ஒரு சில பேர் கிளம்பி இருக்கானுங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கா பாத்துட்டு வந்துருங்க. சித்திரையில் இருக்கும் தமிழா, உனக்கு சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள். தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. தரணி ஆண்ட தமிழனுக்கு தை 1 தான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இல்ல. சரிடா, இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இல்ல அப்படின்றத நீ எப்படி கண்டுபிடிச்ச? எதை வச்சு சொல்ற? ஆரிய யூத பாப்பான் கண்டுபிடிச்ச கேலண்டர்ல தான் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. ஆனா தமிழனுக்கு தை 1 தான்டா தமிழ் புத்தாண்டு. சரிடா, தை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ற, அதை எப்படி கண்டுபிடிச்ச? அதை எதை வச்சு சொல்ற? அதே ஆரிய யூத பாப்பான் கண்டுபிடிச்ச கேலண்டர் வச்சு தானே சொல்ற? இல்ல புதுசா நீங்க ஏதாச்சும் புதுசா ஒரு கேலண்டரை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டேய், யாரா நீங்கெல்லாம்? எங்கிருந்தா வரீங்க? எல்லாத்தையுமே மாத்துற, எல்லாத்தையுமே புதுசா மாத்துற, புதுசா மாத்த போற அப்படின்ற மாதிரிலாம் ஏன்டா பைத்தியக்காரத்தனமா கத்திட்டு இருக்கீங்க? நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்காரு இல்லையா, அவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த தை 1 புத்தாண்டு தினமா அறிவிச்சாரு. தமிழ் புத்தாண்டுன்னு அவர் கொண்டு வந்தாரு. பட் அதை யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்லை. தமிழர்களும் எடுத்துக்கல, அவங்க கட்சியில இருக்கிறவங்களும் எடுத்துக்கல, எதிர்கட்சிக்காரங்க யாருமே எடுத்துக்கவே இல்லை. அவர் அப்படி சொன்னதுக்கு சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே வச்சு செஞ்சிருப்பாங்க. போட்டு பொலன்னு பொலந்து கட்டியிருப்பாங்க. முறையாக ஆய்வு எதையும் செய்யாமல் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக அந்த சட்டத்தை ஏற்றினார் திரு கருணாநிதி. ஆனால் அந்த சட்டத்தினை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் தொடர்ந்து சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றனர் என்பதுதான் உண்மை. இப்பெல்லாம் இந்த திமுக காரணிங்களே பெருசா தை 1 தமிழ் புத்தாண்டு எல்லாம் சொல்லிட்டு திரியறதே கிடையாது. தை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் பெருசா யாரும் சொல்றதே கிடையாது. ஆனா திமுகவின் ப்ராக்சி பார்ட்டியா இருக்கக்கூடிய தாவேகா, இந்த தாவேகா தற்குறிகள் தை 1 தான் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரியுதுங்க. இப்போ தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரியிற இதே விஜய் தான், இதே விஜய் கோஷ்டிங்க தான் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. வருஷம் சித்திரை 1க்கு தவறாம விஷ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கருணாநிதி மாதிரியே தை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அது எப்படா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படி டோட்டலா மாறிடுறீங்க? அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு வேற ஒரு நபர் மாதிரி பேசிட்டு தெரியுறீங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இந்த சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன், தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்களேன். நம்புங்கப்பா ப்ளீஸ், கிஞ்சும் திருமா கட்சி தலைமை எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்று நம்பி தலைமை எடுக்கும் முடிவை ஒப்புக்கொள்ள வேண்டும் என கட்சியினரிடம் கெஞ்சிய திருமா
பட்டியல் சமூக மக்களுக்கு விரோதமாக செயல்படும் திமுகவுடனான கூட்டணி காரணமாகவும் உட்கட்சி பூசல் காரணமாகவும் கெஞ்சும் நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டிருப்பதாக விசிகாவினர் ஆதங்கம். அடா பாவமே, அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடி திமிரி எழு அப்படின்ற மாதிரி கர்ஜித்த திருமாவளவன் இப்போ சொந்த கட்சிக்காரங்க கிட்ட கெஞ்சுற நிலைமைக்கு வந்திருக்காரு பாருங்களேன். ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மேலேயும் குறைஞ்சது 10 வழக்குகள் இருக்கணும், 10 கேஸ் இருக்கணும். என் மேலாம் எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னே தெரியாது. நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தானா உன் மேல வழக்கு இருக்கணும், 10 வழக்குகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னவரு திருமாவளவன் அவர்கள் தான். இப்ப என்னடானா இவர் சொல்றத சொந்த கட்சிக்காரங்களே கேட்கறது கிடையாது. இவருக்கு எதிராக கட்சிக்காரங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கட்சிக்காரங்க டிமாண்ட் பண்றாங்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவங்க கூட்டணி வைக்க கூடாது, நீங்க அவங்க கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கட்சிக்காரங்க தலைவரா மிரட்டுறாங்க. இப்ப இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அப்ப என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுக்கிற? அவனை முதல்வராக்குது என்ன ஏஜென்டா நீ? ஃபர்ஸ்ட் நீ தனியா நின்னு ஜெயிக்க முடியாதா? தாத்தா கேட்ட கேள்வி சரிதானே? தாத்தா கேட்ட கேள்வியில ஏதாச்சும் தப்பு இருக்கா? நீங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? நீங்க ஆட்சிக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உங்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தானே. ஆனா நீங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டு வெறும் 4 சீட்டு 2 சீட்டுக்காக தான் கூட்டணிக்கே போறீங்க, கூட்டணியில இருக்கீங்க. உங்களால தனித்து நிக்க முடியுதா? இல்லைன்னா புது கூட்டணியை உருவாக்க முடியுதா? உங்களுடைய கட்சியை ஆளுங்கட்சியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நீங்க ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களா? ஏதாச்சும் பிரயத்தனம் பண்றீங்களா? முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார், அவருக்காக எல்லா வேலையும் நீங்க செய்யுங்க, அவர் முதலமைச்சரா வருவதற்கு நீங்க எல்லாருமே வேலை செய்யுங்க அப்படின்றதுக்கு நீங்க ஏங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சீங்க? திமுகலே போய் சேர வேண்டியதானே, அங்க போய் சேர வேண்டியதானே. இந்த விசிக மாதிரியே ஏகப்பட்ட லெட்டர் பேட் கட்சிகள் இங்க இருக்கு, நம்ம தமிழகத்துல இருக்கு. அவங்களுடைய கட்சியை ஆளுங்கட்சியா கொண்டு வருவதற்கு அவங்க வேலை பாக்குறாங்களான்னா கிடையவே கிடையாது. திமுகவை கொண்டு வரணும், ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இவங்க எல்லாருமே வேலை பாக்குறாங்க. நீங்க உங்க கட்சிக்கு வேலை பார்க்காம அவங்க கட்சிக்கு வேலை பாக்குறீங்கன்னா ஏங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க? புதுசா ஏங்க ஒரு கட்சியை உருவாக்குறீங்க? ஆல்ரெடி இருக்கக்கூடிய நீங்க முட்டு கொடுக்கக்கூடிய அந்த திமுகன்ற கட்சிக்கு போய் சேர வேண்டியதானே, அந்த கட்சியில சேர்ந்து அந்த கட்சிக்காக வேலை பார்க்க வேண்டியதானே. ரைட்டு, திமுக 2021 தேர்தல்ல அவங்க ஏகப்பட்ட போலியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, நிறைவேற்றவே முடியாதுன்னு அவங்களுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த தேர்தல்ல வின் பண்ணணும், ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட போலியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னன்னா வாக்குறுதி எண் 181, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தமிழகம் முழுக்க பல போராட்டங்கள் நடந்திருக்கு. பல ஆசிரியர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க, அவங்கள கைதெல்லாம் வேற பண்ணிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு போராட்டத்துல ஒரு ஆசிரியர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காரு, செத்து போயிருக்காரு. இப்போ அவருடைய குடும்பம் நடு தெருவுல நிக்குது. கள்ளசாராயம் குடிச்சு செத்து போன குடிகாரனுங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் பண்ண இந்த ஆசிரியருக்கு வாக்கரிசியை தான் போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. புதுசா ஒண்ணு கேட்டு போராட்டம் பண்ணல. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்றோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? எப்ப செய்வீங்க? தயவு செய்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுதான் போராட்டமே பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க போராட்டம் பண்ணும் பொழுது அவங்களை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, அவங்கள தரன்னு இழுத்துன்னு போயிட்டு கைது பண்றாங்க. இது மாதிரிலாம் திமுக பண்றதுனாலதான், இவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுக்கறதுனாலதான் இது வரைக்கும் திமுக அவங்களுடைய அரசியல் வரலாற்றுல தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதே கிடையாது. இது வரைக்கும் 2 முறை கண்டினியூஸா அவங்க வின் பண்ணதே கிடையாது. இந்த விவகாரத்தை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதை உங்களுக்கு சைட்ல போற, தயவு செய்து பாருங்க. பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் திரு கண்ணன் என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக வெளிவரும் செய்திகள் நெஞ்சை கனக்க செய்கின்றன. உங்க கனவை சொல்லுங்க என விளம்பர நாடகம் போடும் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக தெருவில் இறங்கி போராடிய ஆசிரியர் திரு கண்ணன் அவர்களின் வாழ்நாள் கனவிற்கு செவி மடுக்காமல் போனதன் விளைவுதான் இந்த துர்மரணம். உயிரிழந்தவரின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக போலி வாக்குறுதி அளித்த திமுகவினை நம்பி இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த ஆசிரியர் திரு கண்ணன் அவர்கள் இறுதியில் தற்கொலை முடிவை எடுத்திருப்பது ஆளும் அரசின் மீதான கரும்புள்ளி. திமுகவின் அப்பட்டமான நம்பிக்கை துரோகத்திற்கு நம்மில் ஒருவரை மீண்டும் ஒரு முறை நாம் இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கொடூர ஆட்சியை ஒழித்தால் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் அகால மரணமடைந்த அப்பாவி ஆன்மாக்கள் சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு.
உண்மைதான். இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. இத்தனைக்கும் யாருமே புதுசா ஏதாச்சும் கேட்டு போராட்டம் பண்ணாங்களான்னா கிடையாது. அவங்க வாக்குறுதியா கொடுத்தாங்க இல்லையா, அதை நிறைவேற்ற சொல்லிதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. அவங்களுடைய அதிகார திமிரை அந்த மக்கள் கிட்ட, அப்பாவி மக்கள் கிட்ட காட்டுறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்தை கோரி போராட்டம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 6 நாட்களாக சென்னையில போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க நிறைய போலீஸ்காரங்க அங்க போராட்டம் பண்றவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. ஏன்னா எப்பனாலும் அவங்களை கைது பண்ணலாம், எப்பனாலும் அவங்களை தூக்கிட்டு போயிட்டு உள்ள வைக்கலாம். அதனால போலீஸ்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அங்க காவல்துறையினர் முன்னாடி, ஓகேங்களா, காவல்துறையினர் இருக்கும் பொழுதே அந்த ஆசிரியர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காரு. ஜனவரி 13ஆம் தேதி, ஓகேங்களா, ஜனவரி 13. அதுக்கப்புறமா தொடர்ந்து லீவா வருது, முக்கியமான பண்டிகை விடுமுறை வேற. அந்த நேரத்துலதான் இந்த ஆசிரியர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. பாவம், அவருடைய குடும்பமே இப்போ நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. அவர் விஷத்தை குடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. பட் சிகிச்சை பலனின்றி அவர் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாரு. இது மாதிரி தமிழகத்துல தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. செவிலியர்கள், டாக்டர்கள், தூய்மை பணியாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேரு போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா தூய்மை பணியாளர் ஒருத்தர் அந்த கூவத்துல நினைக்கிறேன் அங்க இறங்கி போராட்டம் பண்ணும்பொழுது அவர் இறந்து போயிட்டாரு. தூய்மை பணியாளர் போராட்டத்திலையும் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இப்போ பகுதி நேர ஆசிரியர் போராட்டம் பண்ணும் பொழுதும் ஒரு ஆசிரியர் இறந்து போயிருக்காரு. உண்மையாலே இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய ஜாப் இருக்கு இல்லையா, அது கேரண்டியான ஜாபே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தரக்கூடிய சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவரை மாதிரியே நிறைய ஆசிரியர்கள் அரசு பள்ளிகள்ல சேவை மாதிரி, சமூக சேவை மாதிரி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்கள பாதுகாக்க வேண்டிய இந்த அரசு அவங்கள பாதுகாக்கிறாங்களா? இல்ல. சரியான சம்பளமும் இல்ல, அந்த ஜாப் செக்யூரிட்டியும் சுத்தமா இல்ல. 2021 சட்டமன்ற தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இந்த திமுக காரங்க சுத்தி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க. அவங்களுக்கே நல்லாவே தெரியும் இது மாதிரியான வாக்குறுதிகளை நம்மளால நிறைவேற்றவே முடியாது. இன்னும் 40-50 வருஷம் ஆனாலும் நாம ஆட்சிக்கு வந்தோம்னா இது மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த மக்களை ஏமாத்தணும், எப்படியாச்சும் ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஏகப்பட்ட போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த வாக்குறுதிகளை கேட்டு யாராச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்கள அதிகாரத்தை வச்சு மிரட்டுறாங்க, அவங்கள உள்ள தூக்கி போட்டு வாயிலே மிதிக்கிறாங்க. இது மாதிரியான மோசமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடந்தா பரவாயில்லங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் பண்றாங்க இல்லையா, அங்கேயும் இது மாதிரி நடந்திருக்கு. செவிலியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நாமளே செய்திகள்ல பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜாக்டோஜியோ ஊழியர்கள், அரசு போக்குவரத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவங்களா போராட்டம் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த திமுக தொடர்ந்து அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களை இவ்வளவு துச்சமா பாக்குறாங்க, தூக்கி போட்டு ஏன் அவங்க வாழ்க்கையை மிதிச்சு தள்ளுறாங்க? இந்த திமுகவை நம்பிதான், திமுக காரங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பிதான் இந்த மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களா? இல்ல, வெறும் விளம்பரம் தான் பண்றாங்க, வெட்டி விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகளையும் நாம கொஞ்சம் கவனிக்கணும். அதிமுக ஆட்சி காலகட்டத்துல சுஜித் அப்படின்ற ஒரு குழந்தை அவங்க வீட்டுக்காரங்க தோண்டின ஆழ்துளை கிணறுல விழுந்து இறந்து போயிட்டா. 24/7 தொடர்ந்து அங்க நடக்கூடிய விஷயங்களை லைவ்ல இந்த தமிழக ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் தீபாவளி பண்டிகை, ஓகேவா, அந்த நேரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க நடக்கூடிய விஷயங்களை லைவ்ல போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ திமுக ஆட்சி காலகட்டத்துல ஒரு ஆசிரியர் காவல்துறை பாதுகாப்புல இருக்கும் பொழுது விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காரு. இந்த விவகாரத்தை குறித்து தமிழக ஊடகங்கள் ஏதாச்சும் பெருசா செய்தியா போட்டாங்களா? சொல்லுங்க, போட்டாங்களா? அதே மாதிரி ஃபெலிக்ஸ் அண்ட் ஜெரால்டு காவல்துறையால தாக்கப்பட்டு உயிரிழந்து போன அவங்க 2 பேருக்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் இப்படி எல்லாம் பொங்குனாங்க. இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க, இங்க இருக்கக்கூடிய கூத்தாடிகள் இவங்க, அப்புறம் இந்த சின்ன திரையில இருக்கக்கூடிய சின்ன கூத்தாடிகள் அவங்க எல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க. காவல்துறைக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எப்படி எல்லாம் கத்துனாங்க. அவங்களுடைய அவுட்ரேஜ் எப்படி இருந்தது. திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் வாயில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பேரணி எல்லாம் போனாங்க. ஃபெலிக்ஸ் அண்ட் ஜெரால்டு மாதிரியே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க எத்தனை லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அஜித்குமாரோடைய வழக்கு நம்ம பார்த்திருந்தோம். அந்த வழக்குக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் பொங்குனாங்களா? கனிமொழி அம்மையார் வாயில மாஸ்க போட்டுக்கிட்டு பேரணியா போனாங்களா? இல்லையே. ஊடகங்கள் ஏதாச்சும் அதை பெருசுபடுத்தினாங்களா? இல்லையே. அவுட்ரேஜே இல்லையே. எங்க போராட்ட களத்துல ஒரு ஆசிரியர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காரு. அன்னைக்கான டிபேட்டுடைய தலைப்பு இந்த தமிழக ஊடகங்கள் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த விவகாரத்தை குறித்து வாயை திறந்து எவனும் பேசவே இல்லை. அவனுக்கு வச்ச தலைப்பு என்ன தெரியுமா? பாருங்க, மோடி, ராகுல், விஜய் முக்கோண அரசியல் என்ன? ஓகேவா?
ஜனநாயகனுக்கு தொடரும் சிக்கல், மோதி விழாவில் பராசக்தி குழு, விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய ராகுல், உற்று நோக்கும் திமுக அதிமுக. ஏன்டா அங்க ஒரு ஆசிரியர் இறந்து போயிருக்காரு, அதுவும் காவல்துறையின் பாதுகாப்புல இருக்கும் பொழுது இறந்து போயிருக்காரு. அதை பத்தி எல்லாம் வாய திறக்காம அது எப்படா உங்களால மட்டும் இப்படிப்பட்ட ஈன பொழப்ப பொழைக்க முடியுது? இங்க திமுக மட்டும் தீய சக்தி கிடையாதுங்க, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்குதுங்க. பாத்தீங்களா, ஊடகங்கள், கூத்தாடிகள், சின்னத்திரை கூத்தாடிகள், இவங்க எல்லாரும் தீய சக்தி தான். திமுக மட்டும் தீய சக்தி கிடையாது, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய எல்லாருமே தீய சக்திகள் தான்.